அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க எப்பயுமே ஈவினிங்ல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க ஊர் சைட்லலாம் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கோயில்ல வச்சுருவாங்க. அதுக்கு 1 வாரமா கொழுக்கட்டை செஞ்சு குடுக்கறது, பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்கும். ஆனா நாங்க இப்ப இருக்கிற ஏரியால அந்த மாரி எந்த ஒரு சிம்ப்டம்ஸுமே இல்ல. எதுவுமே செலிப்ரேட் பண்றாங்களா என்னன்னுமே தெரியல. ஆனா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வடை, பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 2 விதமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டைம் ரொம்ப அதிகமானதுனால, ஒரு ஸ்டஃபிங் தான் வச்சு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக அரிசி மாவு சுடு தண்ணி ஊத்தி நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பூரணம் ரெடி பண்றதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு, துருவுன தேங்காய், வேர்க்கடலைய கொஞ்சமா கொர கொரன்னு அரைச்சு எடுத்திருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துட்டு, எப்பயுமே நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்ப்பேன். இந்த தடவ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு வெல்லம் சேர்த்தேன். அது கொஞ்சம் கரையறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது நல்லா மெல்ட் ஆயி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சிட வேண்டியதான். ஆறுனதுக்கு அப்புறமா, எப்பயும் மாதிரி நம்ம அச்சு வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணலாம். கையாலே குட்டி குட்டி பால்ஸா தான் நான் ரெடி பண்ணேன். எனக்கு ஒரு சைடு நல்லா வந்துச்சு. ஒரு சைடு எடுக்க முடியல. எண்ணத்த அப்ளை பண்ணியும் எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அதனால குட்டி குட்டி பால்ஸாவே நான் ரெடி பண்ணிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்த மாரி இருந்துச்சு. அப்படியே வடையும் ரெடி பண்ணிட்டு, அப்பளமும் பொரிச்சு, மதியம் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.